இந்த இஸ்ரவேல் ஜனத்தையும் யூதா ஜனத்தையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது அதை பார்த்து எசேக்கியா சொல்லுகிறார், அது நீரே அறிவீர், நீரே அறிவீர். நான் அறிவப்பா, இன்று இந்த வார்த்தையை நான் உனக்கு தருகிறேன், உன் வார்த்தையை அந்த எலும்புகளுக்கு உரை, அது உயிர் பெறும், உரம் பெறும், வாழ்க்கை பெறும் என்று சொல்லுகிறார். அங்கே அந்த உயிர் பெற்றுச்சா பெறலையா? உயிர் பெற்று ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகிறது. இந்த எலும்பு கூட்டத்துக்குள்ள, உயிரில்லாத ஒரு எலும்பு கூட்டத்துக்குள்ள ஒரு என்ன உண்டாகிறது? இரைச்சல் உண்டாகிறது. இப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? நீங்க இந்த இரைச்சலை எப்படி நினைக்கிறீங்க? சபை எப்படி நினைக்கிறது? நான் நம்புறேன், எப்படி தெரியுமா? உயிரற்று போன ஒரு குடும்பம், உதவாம போன குடும்பம், இந்த குடும்பம் இனி தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஆத்துமா இனி மேல வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆத்துமாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுமே ஆனால் அங்கே இரைச்சல் உண்டாகும். முதல்ல என்ன உண்டாகும்? சத்தமே இல்லாத நிசப்தமா ஒன்று அமைதியா கிடக்கிற ஒரு கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை போகும் பொழுது, என்றோ எந்த காலங்களிலேயோ சோர்ந்து போய் அமிழ்ந்து போய் கிடக்கிற அந்த எலும்பு கூட்டத்துக்குள்ள என்ன உண்டாகிறது? இரைச்சல் உண்டாயிட்டு. அடுத்து இதோ அந்த இரைச்சல் எப்படியா மாறுது? அந்த இரைச்சல் எப்படியா மாறுது? அசைவாய் மாறுது. அடுத்து ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. பின்பு என்ன உண்டாகிறது? அசைவு உண்டாகிறது. அடுத்து எலும்போடு எலும்பு சேர்ந்து கொண்டது. அப்போ சேர வச்சது எது? சேர வச்சது எது? வார்த்தை. அதான் பொண்ணு அழகழக வசனம் சொன்னா, ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை எப்படியா மாறிச்சுது? தேவனா இருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை எப்படி மாறிச்சுது? மாம்சமாகி. அந்த மாம்சம் தான் யாரு? அந்த மாம்சம் தான் யாரு? அந்த மாம்சம் தாங்க யாரு? இயேசு. சொல்லுங்க, அத கொஞ்சம் இயேசுன்னு சொல்றதுக்கே இவ்வளவு தயக்கம். அந்த மாம்சம் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.